ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை அகாடமி. நோட்டிஃபிகேஷன் குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஜனவரி லாஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. ஜனவரி வரப்போகுதுன்னு சொல்லி இப்போ ஜனவரி கடைசி நாளை வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 30/1/2024. ஓகே ரைட். இப்போ என்ன நோட்டிஃபிகேஷன், இது வந்து நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வரும்னு சொல்லிட்டு நேற்றேலேருந்தே நிறைய இடங்களில் வந்து மெசேஜு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. நிறைய இன்ஸ்டியூட் கன்ஃபார்மாக வந்து வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வர வரைக்கும் நம்ம வீடியோ போடலை. இன்றைக்கி மார்னிங் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்குது. ஓகே, இப்போ எக்ஸாம் டேட்டு அதெல்லாம் பார்க்கலாம். அப்ளிகேஷன் டேட் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. எண்டிங் டேட் வந்து February 2 எண்டிங் டேட்டு. அடுத்து வந்து அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ 4/3 6/3 வரைக்கும். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கள் ஜூன். அவங்க சொன்ன மாதிரி ஜூனில் வந்து தள்ளி வச்சுருக்காங்க. ஜூன் 9, அதாவது ஜூன் மாதம் செகண்ட் வீக்கில் வந்து எக்ஸாமினேஷன் வச்சுருக்காங்க. சரிங்களா? ரைட். எக்ஸாம் டேட் வந்து நிறைய டைம் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு மெயினாக போஸ்டிங்ஸ் அதெல்லாம் பார்க்கலாங்களா? எஸ், விஏஓ பார்த்துக்கிட்டிங்கன்னா 108, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி 2442, அப்புறம் செக்யூரிட்டி வெறும் 44. அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், கார்பரேஷன் உமன் டெவலப்மெண்ட், தமிழ்நாடு வாக் போர்டில் வந்து 24, 27 இந்த மாதிரி அப்படியே ஜூனியர் அசிஸ்டன்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்குது. டைப்பிஸ்ட் ஒரு 1600 வேகன்சி. ஓகே, அப்புறம் டைப்பிஸ்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்ட், பர்சனல், இதெல்லாமே ப்ரைவேட் செக்ரட்டரி, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, இதெல்லாம் சின்ன வேகன்சி. பில் கலெக்டர் முக்கியமான போஸ்ட்டு. இதெல்லாம் ஃபாரஸ்ட் கார்டு இதிலே சேர்த்துருக்காங்க. நல்ல கவனிங்க, ஃபாரஸ்ட் கார்டோடைய நோட்டிஃபிகேஷனை இதில் சேர்த்துருக்காங்க. 171 ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸு இதில் சேர்த்துருக்காங்க. 192 தனியாக ஒரு எக்ஸாமினேஷன். ஃபாரஸ்ட் வாட்சர் எல்லாமே வந்து இதிலேயே சேர்த்து கம்பைண்டாக ஒரு 6244 வேகன்சி. இது வந்து தனித்தனியாக எக்ஸாம் வச்சுருந்தா எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நன்மையாக இருந்திருக்கும். இது ஒரு பெரிய ட்ராபேக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் தனியாக விடும்போது மேபி தனித்தனியாக தான் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தா இங்கே எல்லாருக்கும் ஒரே எக்ஸாமினேஷன். ஓகே, எனிவே போட்டாச்சு. அப்புறம் சிலபஸ் இப்போ எதுவும் மாற்றம் இல்லை. குரூப் 4 சிலபஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஜென்ரல் ஸ்டடீஸ் கம் ஆப்டிடியூட். ஓகேவா? சேம் 100 மார்க் தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங்கு, 75 மார்க் ஜென்ரல் ஸ்டடீஸு ஆப்டிடியூடு இதெல்லாம் சேர்த்துருக்கு. அடுத்தட்டமாக ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கு கொஞ்சம் மாறுபடும். ஓகே, இப்போ கொடுத்துருக்காங்க 37 கொடுத்துருக்காங்க. ஓகே, மேக்ஸிமம் ஏஜ் வந்து 37 கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சருக்கெல்லாம். அடுத்து அப்படியே நேராக கீழே வந்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து குவாலிஃபிகேஷன், ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் தான். ஒரு சில போஸ்டிங் டிகிரி குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு. அப்புறம் நம்ம ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சருக்கு மெயினாக நிறைய பேர் வந்து அதுக்கு படிப்பாங்க. அதோடைய குவாலிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். ஃபாரஸ்ட் கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹையர் ஸ்டாண்டர்டில் ஏதாவது ஒரு டிகிரி, ஏதாவது ஒரு கோர்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி, அது ஈக்குவல் ப்ரொஃபஷன். அப்புறம் வந்து ஃபாரஸ்ட் வாட்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது 10th படிச்சிருந்தால் போதும். ஓகே, இது எல்லாமே குவாலிஃபிகேஷன் தான் இருக்குது. ஓகே ரைட். அடுத்து நமக்கு எக்ஸாம் டீட்டெயில்ஸ் சொல்லியாச்சு. வேறு எதுவும் பெரிய அளவு கிடையாது. அடுத்து சிலபஸ் ஆஸ் யூஸ்வல் இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான் இருக்க போகுது. சீக்கிரமாக வந்து எப்படி படிக்கணும், எந்த மாதிரி இருந்தால் வந்து அப்ரோச் பண்ணணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஃபாரஸ்ட் கார்டெல்லாம் சயின்ஸ் இல்லாமல் இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் இதில் வந்து வச்சுருக்காங்க. எப்படி இருக்க போகுது எல்லாத்தையும் டீட்டெயில் தான் பார்க்கலாம். லாஸ்ட் பேஜில் எப்போ அப்ராக்சிமேஷன் டைம் கொடுத்துருப்பாங்க, அது இந்த தடவை கொடுக்கலை. எஸ், ஓகே, அதான் எப்போ டேட்டு, எப்போ ரிசல்ட் வெளியிடுவாங்க சொல்லிட்டு. ஓகே, சிலபஸ் தான் இருக்குது. தமிழ் சிலபஸ் இங்கே இருக்குது. ஓகே, பார்ட் A சிலபஸ், அப்புறம் வந்து ஜென்ரல் ஸ்டடி சிலபஸ் இருக்குது. ஓகே, கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கு வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து என்ன போடலாம் அப்படின்னா வீடியோஸ் போடலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.